கூடிய தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இந்த நாடு விடுதலை பெற்று 75 ஆண்டுகளை கடந்துவிட்டது. அதேபோல மக்களாட்சி நாடாக மாற்றப்பட்டும் 75 ஆண்டுகளை கடந்துவிட்டது. தமிழ்நாட்டை திமுகவும் அதிமுகவும் மட்டும் ஏறக்குறைய 60 ஆண்டு காலம் ஆண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வரை அடிப்படையான தேவைகளுக்கு அல்லாடக்கூடிய நிலை இருக்கிறது. இதே கிராமத்தில் இன்னைக்கு காலையில் வீடு வீடாக போய் நம்ம மக்கள்கிட்ட வாக்கு கேட்டோம். வாக்கு கேட்குறப்ப தாய்மார்கள் சொன்னது, தண்ணீர் தட்டுப்பாடு அதிகமாக இருக்கு, தண்ணியே வர்றதில்லை, தண்ணி சுத்தமாக வர்றதில்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம், தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்படுறோம், மழை பெஞ்சா வீட்டு வாசல் வரைக்கும் தண்ணி நிற்குது, ஆனால் குடிக்கிற தண்ணிக்கு பெரிய கஷ்டப்பட வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த பக்கமாக வாக்கெட்டு போகிறப்ப ஒரு மூதாட்டி அவங்களும் சொன்னாங்க, தண்ணி தட்டுப்பாடு, தண்ணி இல்லை, இங்கே எல்லாம் நிலத்தடி மட்டும் உப்பாக மாறிடுச்சு, இங்கேருந்து ஒரு 200 மீட்டரில் ஒரே ஒரு அடி பம்பு இருக்குது, அந்த குழாயில் தண்ணியை பிடிச்சி தான் நாங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதோடு சொன்னாங்க, அந்த குழாயை அடித்து என் கையெல்லாம் அப்படியே காய்ச்சி போச்சு பாருங்கப்பா அப்படின்னு காட்டினாங்க. அவங்களுக்கு எப்படி ஒரு 70 வயசுக்கு மேலே இருக்கும். இந்த தள்ளாத வயசில் அவங்க தண்ணி அடித்து மாறி மாறி அந்த பைப்பை அடித்து கை அப்படியே காய்ச்சி போயிருக்கிறத பார்க்க நேர்ந்துச்சு. அதே சமயத்தில் இந்த ஊர்லேருந்து 3 கிலோமீட்டருக்குள்ள 3 இடத்துல டாஸ்மாக் சாராய கடை இருக்குது அப்படின்னாங்க. குடிக்கிற தண்ணிக்கு தட்டுப்பாடு, மக்கள் கஷ்டப்படுறாங்க, என்ன பண்ணுன்னு தெரியல. ஆனால் டாஸ்மாக் சாராயம் மட்டும் குறைவில்லாமல் 3 கிலோமீட்டருக்குள்ள 3 சாராய கடை, ஒரு ஊராட்சிக்குள்ள 2 சாராய கடை. இதற்கான தேவை என்ன வந்துச்சு? அன்பு சொந்தங்கள் சிந்திக்கணும். காவிரியோட கடைமடை பகுதி இந்த வேதாரண்யம். இங்க முப்போகம் விவசாயம் பண்ணோம். அதே போல இங்கே தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாத பெருவாழ்வு வாழ்ந்தோம். தமிழ்நாட்டில் தண்ணீர் தட்டுப்பாடு, தண்ணீர் பஞ்சம் அப்படின்னா நமக்கு நினைவுக்கு வர்றது ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் போன்ற மாவட்டங்கள் தான் நினைவுக்கு வரும். தஞ்சாவூரில், திருவாரூரில், நாகப்பட்டினத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு அப்படின்னு வந்தது இல்லை. நம்ம விவசாயம் பண்ண தண்ணி இல்லாமல் காவிரியில் தண்ணி கட்டி போராடிக்கக்கூடிய ஒருபோதும் குடிக்கிற தண்ணிக்கு தட்டுப்பாடு வந்தது இல்லை. ஆனால் இந்த காலத்தில் காவிரியில் தண்ணி இல்லை அப்படிங்கிற நிலை போய், காவிரியில் நமக்கான தண்ணீர் இல்லைங்கிற நிலவை போய் இன்னைக்கு குடிக்கிற தண்ணிக்கு தட்டுப்பாடுங்கிற நிலை வந்துருச்சு. சிவகங்கை மாவட்டத்தில் நாட்டாக்குடின்னு ஒரு கிராமம். அந்த நாட்டாக்குடி கிராமத்தில் 5000 பேர் வாழ்ந்து வந்தாங்க. கடைசியில் 5000 பேரும் ஊரை விட்டு காலி பண்ணி வெளியூருக்கு போயிட்டாங்க. ஏன் போனாங்க? அந்த ஊரில் வாழ முடியாத என்ன நிலைமை, பேய் பிசாசுக்கு அச்சப்பட்டு போனாங்களான்னா இல்லை, மாறா அங்கே தண்ணீர் தட்டுப்பாடு, குடிக்க தண்ணி இல்லை, உழவைக்க தண்ணி இல்லை. அப்போ தண்ணி இல்லாமல் தண்ணீரை தேடி அகதிகள் போல நிலத்தை விட்டு இடம்பெயர்ந்தாங்க. எப்படி சிவகங்கை மாவட்டம் நாட்டாக்குடியில் தண்ணி இல்லாம நிலத்தை விட்டு இடம்பெயர்ந்து வேற ஊருக்கு போனாங்களோ, அதே போல இந்த ஊர்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. இங்க ஒரு ஊர்ல தென்னம்புலங்கிற ஒரு ஊர்ல, கருப்பம்புலங்கிற ஒரு ஊர்ல, திரடாறு, பஞ்சநதி குளம் அப்படின்னு ஒரு ஊர் 2 ஊர் இல்லை. இந்த வேதாரண்யம் தொகுதி முழுமைக்கும் அந்த பக்கம் தலைஞாயிறு, இந்த பக்கம் வாய்மேடு, இப்படி எல்லா பகுதியிலையும் அதீதமான தண்ணீர் தட்டுப்பாடு. தலைஞாறு தொகுதி ஒன்றியத்தில் துளசாபுரம்னு ஒரு பகுதி. அந்த துளசாபுரத்தில் ஒட்டுமொத்த கிராம மக்களும் சேர்ந்து நாங்கள் இந்த தேர்தலில் வாக்கு செலுத்த போறதில்லைங்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு. என் அன்பு சொந்தங்கள் கவனிக்கணும். இன்னைக்கே இந்த அளவுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு இருக்குன்னா இன்னும் 10 ஆண்டு காலம் கழிச்சு என்ன நிலைமை இருக்கும்? நம் காலத்துக்கு பிறகு நமது பிள்ளை காலம், நமது பேரன்பேத்தி காலம், இந்த காலத்துல இந்த ஊர், இந்த தென்னம்புலமும், இந்த கருப்பம்புலமும், இந்த திரடாரும், பஞ்சநதி குளமும், ஆயக்கரம் மூலமும், வாய்மேடும், தகட்டூரும் என்ன நிலைமையில் இருக்கும்? இன்னைக்கே இவ்வளவு சிக்கல்னா இன்னும் 10 ஆண்டு 15 ஆண்டு அடுத்த தலைமுறை வர்றப்ப
தண்ணீருக்கு சொட்டு நீருக்கும் வழி இல்லாத நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். முழுக்க முழுக்க நீரற்ற நிலமாக மாறி போகும். அதை தடுத்து மீட்டு காப்பதற்கு திமுகவுக்கு அதிமுகவுக்கு என்ன திட்டம் வச்சிருக்காங்க? ஒண்ணும் இல்லை. தேர்தலுக்கு தேர்தல் திமுக அதிமுக வாக்கிட்டு வந்து நிக்குது. ஐயா மாமி புகழேந்தி வந்து வாக்கு கேட்கறாங்க, இல்ல ஐயா ஓஎஸ் மணியன் வந்து வாக்கு கேட்கறாங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறாங்க. சரி, ஓட்டு போடுறது சரி, ரட்டளைக்கும் உதயசூரியனுக்கும் ஓட்டு போட சரி. ஓட்டு போட்டா மக்கள் வாழ்க்கை தரத்துல என்ன மேம்பாடு வரும்? அவங்க என்ன சொல்றாங்க? அதிமுக சொல்லுது, நாங்க மறுபடியும் வந்தோம்னா நாங்க வந்து வீட்டுக்கு வீடு குளிர்பதன பெட்டி பிரிச்சு தருவோம். இது அதிமுக. திமுக நாங்க 8000 ரூபாய்க்கு கூப்பன் தருவோம். அல்ல பிரிட்ஜோ வாஷிங் மிஷினோ ஏசியோ டிவியோ என்ன வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம், நாங்க 8000 ரூபாய்க்கு கூப்பன் தருவோம்ங்கிறாங்க. என் அன்பு சொந்தங்களே, தமிழ்நாட்டில் எந்த மக்களும் பிரிச்சு கொடு என்று போராடல, வாஷிங் மிஷின் கொடு அப்படின்னு போராடல, டிவி கொடு அப்படின்னு போராடல. மக்கள் போராடுவது அடிப்படையான தண்ணீரை கொடு என்று போராடுறாங்க, நல்ல சாலையை கொடு என்று போராடுறாங்க. மருத்துவமனை இருக்குதா? மருத்துவமனையில அடிப்படையான கட்டமைப்பு, அங்க எல்லா மருத்துவத்துக்குமான மருத்துவர், அங்க மருத்துவ உபகரணங்கள், நோயாளிகள் தங்குவதற்கான வசதி, அதை செய்து கொடு என்று போராடுறாங்க. ஆனா அதை செய்து கொடுக்காத இந்த அரசுகள், நான் பிரிட்ஜ் தருவேன், நான் ஏசி தருவேன், நான் கரண்ட் தருவேன், எதுக்கு சொல்லுது? நமது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு எந்த திட்டமும் இல்லை. ஆனா அவங்க வைக்கிற திட்டம் எல்லாம் நம் வாக்களை பறிக்கணும். திமுக அதிமுகவுக்கு நமது வாழ்க்கையோ வாழ்வாதாரமோ அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. தொகுதி முழுமைக்கும் தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கலாம், ஆனா அந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் ஐயா ஓஎஸ் மணி வீட்டில் ஒரு நாள் தண்ணி தட்டுப்பாடு இருக்குமா? ஒரே ஒரு நாள். தொகுதி முழுமைக்கும் மக்கள் அல்லல் படுதான். ஐயா ஓஎஸ் மணி வீட்டில் உழவைக்க தண்ணி இல்லை, அடுத்தவளை குடிக்க தண்ணி இல்லை அப்படின்னு நிலைமை இருக்கா? இல்ல, அவர் செல்வ செழிப்போடு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க. ஆனா நமக்கு அது புரியாம நான் ரெட்டலைக்கே போட்டு பழக்கம் ஆயிடுச்சு, உதயசூரியனுக்கே போட்டு பழக்கம் ஆயிடுச்சு. இந்த பழக்கத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க? நான் மாத்தி போட முடியாது. நான் 30 வருஷமா திமுக போடுறேன், 40 வருஷமா அதிமுக போடுறேன். அப்படி போட்டு 40 வருஷமா ஒரே கட்சிக்கு ஓட்டு போடுறாருன்னு கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு ஏதாவது விடுதலை தர போறாங்களா? பட்டய சான்றிதழ் தர போறாங்களா? எடப்பாடி பழனிசாமி கௌரவிக்க போறாரா? ஐயா ஸ்டாலின் கௌரவிக்க போறாரா? ஒண்ணுமில்ல, வெத்து பெருமை, ஒண்ணுக்கு உதவாத பெருமை பீத்த. திமுகவுக்கே போட்டேன், அதிமுகவே போட்டேன், திமுகவுக்கு அதிமுக போட்டு தான் நாடு இந்த நிலைமையில் இருக்குது. விவசாயம் செய்ய முடியுதா? இந்த தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், இது காவிரி படுகை மாவட்டங்கள். இந்த காவிரி படுகை மாவட்டங்கள்ல விவசாயம் நேத்து இன்னைக்கு இல்ல, 4 ஆண்டு 5 ஆண்டு இல்ல, 1000 ஆண்டுக்கு மேலாக விவசாயம் நடக்கிறது. திருச்சியில கல்லணை இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். கல்லணை எப்ப கட்டப்பட்டுச்சு? 1000 ஆண்டுக்கு முன்னாடி ஓடுகிற நதியை தடுத்து குறுக்க அணை கட்டினா கரிகால் பெருவெள்ளச்சோழன் ஒரு மாமன்ன, அவன் பாசனத்துக்காக கட்டி கொடுத்த அணை கல்லணை. 1000 ஆண்டுக்கு முன்னாடி கர்நாடகாங்கிற மாநிலம் பிறக்கல, கன்னடம்ங்கிற மொழி பிறக்கல. ஆனா நாம காவிரி மூலமா பயன்பெற்று வந்தோம். இன்னைக்கு காவிரிக்கு நமக்கும் தொடர்பு இல்லைங்கிறான், காவிரியில தண்ணி தரமாட்டேங்கிறான். மத்தியில காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பாஜக ஆண்டாலும் சரி, தமிழ்நாட்டை திமுக ஆண்டாலும் சரி, அதிமுக ஆண்டாலும் சரி, காவிரியில தண்ணி வராது. காவிரியில தண்ணி கட்டு போறான்னா கர்நாடகையில் வாழக்கூடிய தமிழனை அங்க இருக்கக்கூடிய கன்னடன் துரத்தி அடிப்பான். 91 காலகட்டத்தில் பங்காரப்பான்னு ஒரு கர்நாடகத்தில் ஒரு முதலமைச்சர், அன்னைக்கு காவிரி நடுவு மன்றம் இடைக்கால தீர்ப்பு கொடுத்துச்சு, தமிழ்நாட்டுக்கு 205 டிஎம்சி தண்ணியை கொடுங்கன்ட்டு. அந்த 205 டிஎம்சி தண்ணியை கேட்டு அன்னைக்கு போராட்டம் பண்ணப்ப கர்நாடகை அங்கு வாழ்ந்த தமிழர்களை துரத்தி அடிச்சான், நூற்றுக்கணக்கான பேரை கொன்னு ஒழிச்சான், தமிழ் பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கினான். தமிழர்கள் வாழ முடியாது, மூட்டை முடிச்சு கட்டிக்கொண்டு அகதிகள் போல நடந்தே தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்தான். எப்ப? 91. காவிரியில் தண்ணி கட்டு போராடுற எந்த ஆண்டும் நமக்கான நதிநீர் பங்கிட்ட அவன் கொடுத்ததில்லை. காவிரி நடுவர்மன்றம் சொன்னாலும் சரி, காவிரி மேலாண்மை வாரியம் உத்தரவிட்டாலும் சரி, உச்சநீதிமன்றம் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் காவிரியில் நமக்கு தண்ணி தர மாட்டேன்.
எப்ப தண்ணியை தந்து விடுவான்? கர்நாடகாவில் நிறைய மழை பொழிஞ்சிருது, நிறைய மழை பொழிவு, அதிகப்படியான மழை பொழிவு. அப்ப என்ன பண்ணுவான்? தமிழ்நாட்டை வடிகாலாக பயன்படுத்துவான். எங்களுக்கு நிறைய தண்ணி இருக்குது, இதுக்கு மேல தேக்கணும்னா வெள்ளம் வந்துடும், அதனால தமிழ்நாட்டை நான் வந்து வடிகாலாக பயன்படுத்துறேன்னு. வருங்காலத்தில் வடிகால கூட தமிழ்நாட்டை பயன்படுத்த போறதில்லை. ஏன்னா அவன் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாட்டுங்கிற இடத்துல ஒரு தடுப்பணை கட்டுறான். அந்த அணை கட்டினானா காவிரிக்கும் நமக்குமான உயிர் தொடர்பு, வரலாற்று வழியிலான உயிர் தொடர்பு முற்றுமுழுதாக துண்டிக்கப்பட்டுவிடும். அப்ப காவிரி உரிமை இனி தமிழர்களுக்கு இல்லைங்கிற உருவாயிடும். என்ன செய்ய போறோம்? இன்னைக்கே விவசாயம் செய்ய வழி இல்லை. ஒருவேளை காவிரியில் அவன் தண்ணியை திறந்து விட்டா கூட இங்க விவசாயம் செய்ய விவசாயம் இல்லை. என் அப்பன் விவசாயம் இருந்திருப்பான், என் பெரியப்பன் விவசாயம் இருந்திருப்பான், என் தாத்தன் விவசாயம் இருந்திருப்பான். நான் விவசாயம் இல்லை. இன்னைக்கு தலைமுறையில விவசாயம் செய்ய ஆள் இல்லை. விவசாயம் இல்லாத, விவசாயம் இல்லாத ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது. இது எவ்வளவு பெரிய பேராபத்து. அன்னைக்கு வீட்டுக்கு வீடு வந்து 10,000 இருக்கும், வீட்டுக்கு வீடு வந்து குப்பைக்குழி அப்படின்னு இருக்கும். அதில் ஆட்டு மாட்டு சாணத்தை கொட்டுவோம், அந்த சாணத்தை இயற்கை உரமாக பயன்படுத்துவோம் விவசாயத்துக்கு. அதே போல வைக்கப்போர் வச்சிருப்போம், வைக்கப்போரை வந்து ஆடு மாட்டுக்கான உணவாக பயன்படுத்துவோம். எல்லாம் இருந்தது, ஒரு கட்டாயப்பு இருந்தது, தற்சார்பு வாழ்க்கை முறை இருந்தது. இன்னைக்கு யார் வீட்லையும் 10,000 இல்லை, வைக்கப்போர் ஒளிஞ்சு கொண்டிருக்கு, ஆடு மாடு வளர்ப்பு குறைந்து கொண்டிருக்கு, குப்பை குழிகள் அதுவும் இல்லாது போய் கொண்டிருக்கு. அப்ப விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறது. அப்ப விவசாயத்தை விட்டு நாம் வெளியேறி முடிக்கிற போது ஒட்டுமொத்தமா இந்த மண்ணின் விவசாயம் இல்லாத போது அப்ப விவசாயத்தை யார் செய்ய வருவான்? கார்பரேட் முதலாளி வருவான். அவன் வருவான். அவன் வந்தால் இந்த உணவு சந்தையில அவன் வைக்கிறதான் வேலை. அவன் தீர்மானிப்பான் இந்த உணவு சந்தையை. இப்ப எங்க போய் கொண்டிருக்குது நாட்டோட நிலைமை? விவசாயி நஷ்டப்பட்டு போனா, நெல்லிவடைஞ்சு போனா, விவசாயி தற்கொலை பண்ணி செத்தாங்கிற செய்தியை படிக்கிறோம், கடந்து போறோம். கூட்டம் கூட்டமாக சுதந்திர இந்தியாவில் மட்டும் லட்சக்கணக்கான விவசாயிகள் தற்கொலை பண்ணி செத்துருக்காங்க. ஏன் இந்த நிலைமை? அன்பு மக்களே, இந்த நாட்டில் எண்ணற்ற தொழில்கள் இருக்குது, எண்ணற்ற தொழில்கள். எந்த தொழிலை செய்யக்கூடிய முதலாளியாவது, எந்த தொழிலை செய்யக்கூடிய உரிமையாளனாவது கூட்டம் கூட்டமா தற்கொலை பண்ணி செத்தானா? உணவகம் நடத்தக்கூடிய முதலாளிகள் உணவகம் எல்லாம் மூடப்பட்டு விட்டது என்று தற்கொலை பண்ணி செத்தார்களா? துணிக்கடை நடத்தக்கூடிய முதலாளிகள், உரிமையாளர்கள் என்றைக்காவது தற்கொலை பண்ணி செத்துருக்காங்களா? ஆனால் விவசாயி மட்டும் ஏன் தற்கொலை பண்ணி சாகுறான்? ஏன் விவசாயம் ஏன் வந்து நஷ்டத்துக்குரிய தொழிலாக மாறி போச்சு? என் அன்பு சொந்தங்கள் கவனிக்கணும். ஒரு தொழில் எப்போது நஷ்டம் அடையும்? இந்த ஒரு கடை வச்சிருக்கிறாங்க, மளிகை கடை. அந்த மளிகை கடைக்கு வந்து நுகர்வோர் வாடிக்கையாளர் வருவாங்க. அந்த வாடிக்கையாளர் குறைஞ்சு போனா அந்த மளிகை கடை நஷ்டம் அடையும். இப்போ அண்ணன் வந்து இங்க பூக்கடை வச்சிருக்காங்க, மாலை தொடுக்கிறாங்க. அந்த மாலை வாங்கறதுக்கு வாடிக்கையாளர் வரல, குறைஞ்சு போயிட்டாங்கன்னா அது நஷ்டம் அடையும். இங்க ஒரு பேக்கரி வச்சிருக்காங்கன்னா, ஒரு தேநீர் கடை வச்சிருக்காங்கன்னா, அதுக்கு பொருட்கள் வாங்க ஆள் குறைஞ்சிட்டாங்க, வாடிக்கையாளர் குறைஞ்சிட்டாங்கன்னா அது நஷ்டம் அடையும். அப்ப வாடிக்கையாளர் இல்லாது போனார் ஒரு தொழில் நலிவடையும், நஷ்டமடையும். இது நியதி. ஆனா விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயத்துக்கு எந்த காலத்தையும் வாடிக்கையாளர் குறைந்ததாக சரித்திரம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் 3 வேளை சாப்பிட்றான். ஒவ்வொரு மனிதனும் 3 வேளை சாப்பிட்றான். இந்தியாவில் 140 கோடி மக்கள் வாழ்றான்னா 140 கோடி மக்களும் விவசாயத்துக்கு வாடிக்கையாளர் தான். எதன் மீதும் பற்றில்லாத துறவிகள், முனிவர்கள் காடுகளில் வாழ்வான், இல்ல மலைகளில் வாழ்வான், ரிஷியா வாழ்வான். அந்த பற்றற்ற துறவி கூட உணவை துறப்பது இல்லை. அவனும் சாப்பிட்றான், அவனும் வந்து விவசாயத்துக்கு வாடிக்கையாளர் தான். ஆடைகளை துறந்துட்டு வாழ்ந்தா கூட உணவை துறக்க முடியல. அதே போல தான் யார் என்று தெரியாத மன நோயாளிகள், தான் யார் என்று தெரியாத மன பிறழ்வு கொண்டவர்கள், அவர்களுக்கு கூட 3 வேளை உணவு தேவைப்படுது. அப்ப தவிர்க்க முடியாத, இன்றியமையாத முதன்மை தேவை உணவு தேவை. அந்த உணவை உற்பத்தி செய்து தரக்கூடியவன் விவசாயி. அவன் நஷ்டப்பட்டு போறான். அரிசி, பருப்பு, காய்கறி, உணவு தானியம் விலை உயருது. ஆனா அரிசி, பருப்பு, காய்கறி, உணவு தானியம் இதை விளைவிச்ச விவசாயியின் வாழ்க்கை தரம் உயருதா? யார் சம்பாதிக்கிற? உலகத்துல அத்தனை பொருளையும் படைச்சவன் அதற்கான விலையை சொல்றான். எல்லாத்துக்கும்
குண்டூசியோ ஹெலிகாப்டரோ ஏரோப்ளனோ யாரு படைக்கானோ அவன் விளைய சொல்றான். ஆனா விவசாயி விளைவிக்கிற உணவு தானியங்களுக்கு விவசாயி ஒருபோதும் விளைய சொல்ல முடியல. அரிசியா, பருப்பா, காய்கறியா, இல்ல மாம்பழமா, எல்லாத்துக்கும் விலையை யாரோ ஒருத்தன் சொல்லுவான். இடைத்தரகர் ஒருத்தன் இருப்பான், அவன் பயன்பெறுவான். அதன் மூலமாக அவன் தொழில நஷ்டப்பட்டு போறான். அவன் போட்ட காசை எடுக்க முடியல, அதனால நஷ்டப்பட்டு போயிட்டான். நஷ்டப்பட்டு போய் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட முடியாம, அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணி சாகுறான். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிதன் என்று வரலாறு பாடுதாரு. ஆனா உண்மையிலேயே பயிர் வாடிய போது தன் உயிரே போனதாக செத்து போனவன் விவசாய பெருங்குடி மக்கள். ஒரு விவசாய கணவனா பெற்று அந்த கணவன் இறந்து போனதை பத்தி ஒரு மனைவி ஒரு கவிதை வடிக்கிறார். ஒரு விவசாயி அவன் தற்கொலை பண்ணி சாகிறான். அவனோட மனைவி அவன் தற்கொலை பண்ணி செத்ததை ஒரு கவிதையா வடிக்கிறார். விதைக்கடன், உரக்கடன், கால்நடை கடன் என வாங்கியதெல்லாம் வயலை நம்பித்தான். வானம் கைவிரிக்க, வளவனாறு கைவிரிக்க, உழைச்சதெல்லாம் போச்சே, உழுததெல்லாம் போச்சே என்று கணவனை கவலைகள் கவ்வ பூச்சி மருந்தை புதைத்து வைத்தேன், மூக்கலாங்கயிற்றை உழைத்து வைத்தேன், இரவில் சிறுநீர் கழிக்க போனால் கூட எட்டி எட்டி பார்த்தேன், இருந்தும் என்ன இலக்கிய மனம் படைத்தவன் வயலிலே விழுந்தான், வரப்பிலே செத்தான், என்னை நட்டாத்தில் விட்டான்னு ஒரு மனைவி விவசாய கணவன் எழுந்து சொல்ற. இந்த துயரத்தை, அந்த துன்பத்தை எப்படி போக்குறது? விவசாயம் நல்வடைஞ்சு கொண்டிருக்கு. விவசாயி விவசாயத்தை விட்டு வெளியேறான், விவசாயத்தை தற்கொலை பண்ணி சாகுறான். அடித்தட்டு உழைக்கும் மக்கள் இன்னைக்கு வரைக்கும் குடிசைகளில் வாழ்றாங்க. பல ஊர்களில் தண்ணி தட்டுப்பாடு இருக்கு. இதுவெல்லாம் ஐயா ஓஎஸ் மணியனுக்கு, ஐயா மாமி புகழேந்திக்கு பிரச்சனை தெரியுதா? இதை பத்தி ஏதாவது கவலை இருக்கா, அக்கறை இருக்குதா? நமக்கு சிறுதலைக்காடு அப்படின்னு ஒரு கிராமம், சிறுதலைக்காடுன்ட்டு. அந்த கிராமத்துக்கு வாக்கெட்டு போறோம். வாக்கெட்டு போறப்ப பார்க்குறப்ப எல்லாம் குடிசைகளா இருக்குது. அந்த குடிசையை போய் கிட்டன்னு பார்க்குறப்ப ஒரு குடிசையா கூட இல்லைங்க. அது மேற்புறம் கூரையால வேயப்பட்டிருக்கு. 2 பக்கம் பக்கவாட்டில் சுவர், உள்ள 10க்கு 10 இடம், அவ்வளவுதான். அந்த வீட்டுக்குள்ள ஒரு குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கு. அதை பார்த்த மாத்திரத்தில் மனசு அவ்வளவு கனத்து போச்சு. என்னடா எப்படா இந்த வீட்டில் வாழ்றாங்க, நம்மளால ஒரு நாள் கூட வாழ முடியாதடா, அப்படி ஒரு கொடுமையான வாழ்க்கையை வாழ்றாங்களேன்னு வலிக்குது. ஆனால் அந்த வீட்டில் தான் அவங்க மழை காலத்தில் வாழ்றாங்க. மழை காலத்தில் தண்ணீர் ஒழுகும், ஏதாவது பாத்திரத்தை வச்சு தண்ணியை பிடிச்சிட்டு அங்கேயே படுக்கணும். குளிர்காலத்தில் கடுமையாக பனி காத்தடிக்கும், குளிர் தாளாது. ஆனாலும் அந்த வீட்டில் வாழணும். ஒரு கணவன் மனைவி வாழ்றாங்கன்னா கணவன் மனைவிக்குன்னு தனி அறை தேவை, அவன் குடும்பம் நடத்தணும்னா. ஆனால் அந்த குடிசைக்குள்ள தனி அறை கிடையாது, அதுக்குள்ள குடும்பம் நடத்தணும். இப்படியெல்லாம் மக்கள் வாழ்றாங்க. எப்ப? 2026. அன்பு சொந்தங்களே, இந்த நாட்டோட முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர் 5 ஆண்டு திட்டம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார். அதோட முதன்மை நோக்கம் வறுமை ஒழிப்பு, ஏழ்மை ஒழிப்பு. சுதந்திர இந்தியாவில் முதல் தேர்தல் நடந்தப்ப அன்னைக்கு பேசினா குடிசை இல்லாத நாடாக நாட்டை மாத்துவோம், குடிசைகளை வீடாக மாத்துவோம்னா. ஆனா இன்னைக்கு வரைக்கும் 76 ஆண்டுகள மக்களாட்சி நாட்டில் குடிசையாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. வறுமையில் இருக்கவன் இன்னும் வறுமைக்கு போறான், ஏழ்மையில் இருக்கிறவன் இன்னும் ஏழ்மைக்கு போறான். ஆனா பணக்காரன் மட்டும் பணக்காரனாக மாறிக்கொண்டே இருக்கான். காரணம் என்ன? இந்த அமைப்பு முறை. உன்னை ஏழையாக வைத்திருப்பது யார்? இந்த அமைப்பு முறை. நீ ஓஎஸ் மணிக்கு ஓட்ட போடுற, 10 ஆண்டுக்கு முன்னாடி ஓஎஸ் மணி சொத்து மதிப்பு பண்ண, இன்னைக்கு உங்க சொத்து மதிப்பு பண்ண என்ன மதிப்பு? அவர் பணக்காரர் ஆயிட்டாரு, கோடீஸ்வரன் ஆயிட்டாரு. அவருக்கு ₹1,00,000 காசு சாதாரணம் ஐயா ஓஎஸ் மணிக்கு. ஆனா உங்களுக்கு ₹1000 காசே அபூர்வம். ₹100 காசுக்கு நாள் முழுக்க உழைக்கிறீங்க, பார்த்து செலவு பண்றீங்க. ஒரு உணவகத்துக்கு போறப்ப பிடிச்ச உணவை வாங்கி சாப்பிட்றது கிடையாது, வாயை கட்டி வயத்தை கட்டி வாழ்க்கை வாழ்றீங்க. ஒரு பண்டிகை நாளன்னைக்கு பிடிச்ச உடையை வாங்கி கொடுத்தது கிடையாது. அப்படி வாழ்க்கையில தனக்குன்னு எதுவும் பண்ணிக்காம முழுக்க குடும்பத்தை எப்படியாவது கரை சேர்த்தரணும், பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் பண்ணிடணும்னு ஒரு வாழ்க்கை முழுக்க போராடி கொண்டிருக்கீங்க. உங்களுக்கா எதுவும் வாழல. உனக்கு பிடிச்ச சட்டையை வாங்கி போடல, உனக்கு பிடிச்ச செருப்பை வாங்கி போடல, உனக்கு பிடிச்ச உணவத்தை வாங்கி உணவத்தில் போய் உணவு சாப்பிடல. வாழ்க்கை முழுக்க பொருளாதார போராட்டம், திண்டாட்டம்.
ஆனா திமுக அதிமுகவோட ஆட்சியாளர் எப்படி வாழ்றான்? எப்படி வாழ்றான்? வாழ்நாள் முழுமைக்கு நீங்க உழைத்தாலும் 10 லட்சம் ரூபாய் காசை மொத்தமா பார்க்காம செத்து போறீங்க. ஆனா திமுக அதிமுகவோட பல்லாயிரம் கோடியை கொட்டி வச்சிருக்கான். பல்லாயிரம் கோடி நம்ப முடியுதா? திமுக கூட்டணியில ஆட்களை சேர்க்குது, கட்சிகளை சேர்க்குது. அதிமுக கூட்டணிக்குள்ள கட்சிகளை சேர்க்குதுன்னா எவ்வளவு சீட்டு இது வெளியில தெரியுது. இந்த கட்சிக்கு இத்தனை சீட்டு, அந்த கட்சிக்கு அத்தனை சீட்டு, இது வெளில தெரியுது. இது தெரியாம அவன் இன்னொன்னு கொடுக்குறான். என்ன கொடுக்குறான்? ஒவ்வொரு கட்சிக்கும் 10 கோடி 20 கோடி 30 கோடி 40 கோடி 100 கோடி என்று கோடிகளை கட்சி கொடுக்கிறான். கூட்டணிக்கு வர்ற கட்சிகளுக்கு திமுக அதிமுக காசு கொடுக்கிறது. எல்லா இடமும் காசாக மாறி போச்சு. சிந்திச்சு பாருங்க. வாக்குக்கு 2000 ரூபாய் காசு தர்றான்னா, ஒரு வாக்கு 2000 ரூபாய் காசு, ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபாய் காசுனா, உங்களுக்கு காசு கொடுத்து சட்டமன்ற உறுப்பினராகி, உங்களுக்கு காசு கொடுத்து பாராளுமன்ற உறுப்பினராகி, சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் போய் உங்களுக்காக பேசுவானா? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு காசு கொடுத்து சட்டமன்ற உறுப்பினராகி, தென்னம்பலத்தை தண்ணி பிரச்சனை அதிகமா இருக்குது, அதை தீர்க்கணும்னு ஐயா ஓஎஸ் மணியம் பேசுவாரா? ஐயா புகழேந்தி ஐயா பேசுவாரா? அதெல்லாம் ஒருபோதும் பேச மாட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தேர்தல்னா ஒரு நாள் கூத்து நினைக்கிறீங்க. ஒரு நாள் 2000 ரூபாய் 4000 ரூபாய் காசை கொடுத்தான்னா வாங்கிட்டு ரெட்டடைக்க உதயசனுக்கு ஒரு குத்து குத்திட்டு போயிடலாம்ட்டு. ஆனா 5 ஆண்டு காலம் கஷ்டப்படுவீங்க. 5 ஆண்டு காலம். ஏன்னா தவறானவன் கையில நாட்டை கொடுத்துட்டா 5 ஆண்டு காலம் கஷ்டப்படணும். நாம துணி கடைக்கு போய் ஒரு உடை எடுக்கிறோம்னா ஏதாவது உடையை கொடுங்க அப்படின்னு எடுக்கிறது இல்லை. சட்டையை வாங்குறீங்க, அங்கேயே போட்டு பார்க்குறீங்க. இல்லை பேண்ட் வாங்குறீங்களா, போட்டு பார்க்குறீங்க, பொருந்துதா, நல்லா இருக்கான்னு கேட்குறீங்க, கண்ணாடியை பார்க்குறீங்க, சரியானதை தேர்வு பண்ணுறீங்க. நீங்கள் உணவகத்துக்கு போனால் ஏதாவது சாப்பாடை கொண்டு வாங்கன்னு சொல்கிறது இல்லை. இட்லி இருக்கா, தோசை இருக்கா, தோசையில் என்ன தோசை இருக்குது, நெய் தோசையா, பொடி தோசையா, கல் தோசையா, ஊத்தப்பமா, என்ன இருக்குது அப்படின்னு அந்த வகையெல்லாம் கேட்குறீங்க. அதுக்கு என்ன சட்னி, கார சட்னியா, இல்லை வெங்காய சட்னியா, இல்லை குருமாவா, சாம்பாரான்னு கேட்குறீங்க. ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு இத்தனை தேர்வு, அத்தனை தேர்வில் எது சரியா இருக்குன்னு பார்க்குறீங்க. சாம்பார் நல்லா இல்லை ஊட்டாதுங்கிறீங்க. இப்படி எல்லாத்தையும் சிறந்ததை தேர்வு பண்ணுறீங்க. சாப்பிட போனாலும் உடை எடுக்க போனாலும் ஒரு கடையில் போய் காய்கறி வாங்குறப்ப ஏதாவது அழிட்டு வர்றதில்லை. தக்காளியா, அழுகி போனாக்காக தக்காளியா, நல்ல தக்காளியான்னு பார்க்குறோம். வெண்டிக்காவா, முத்தின வெண்டிக்காவா, நல்ல வெண்டிக்காவான்னு பார்க்குறோம். கத்திரிக்காவா, அது பூச்சி இருக்கா பூச்சி இல்லைன்னு பார்க்குறோம். எல்லாத்தையும் பார்த்து வாங்குறோம். பார்த்து சிறந்தது எதுவோ அதைத்தான் தேர்வு பண்ணுறோம். இப்படி ஒரு வேளை சாப்பிட்றதுலேருந்து ஒரு 10 நாளைக்கு பயன்படுத்துகிற பொருள் தொடங்கி, இல்லை 6 மாதம் பயன்படுத்துகிற உடை தொடங்கி, ஒரு செருப்பு, காலுக்கு செருப்பு வாங்கினா கூட செருப்பை போட்டு பார்த்து அளவு சரியா இருக்கா, உழைக்குமான்னு கேட்குறீங்க. காலுக்கு போற செருப்பு உழைக்குமான்னு கேட்டு நீங்க வாங்கி போடுற நீங்க தேர்ந்தெடுக்கிற சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்காக உழைப்பான்னு ஏன் பார்க்கறது இல்லை? ஏதாவது செருப்பு எடுத்து வாங்கி மாட்டுவீங்களா? உங்க அளவு என்ன, 8 9 7 10 வாங்கி போட்டு பொருத்தமா இருந்து பார்க்கறது நல்லா இருக்கான்னு பார்ப்பீங்க. எல்லாத்தையும் பார்த்து தேர்வு பண்ற நீங்க ஓட்டு போற மட்டும் ஏன் கோட்டை வர்றீங்க? இருக்கிறதே கழிச்சடை எவனோ, முள்ள மாதிரி எவனோ, முடிச்ச வைக்கவனோ அவனுக்கு பார்த்து ஓட்ட போட்டு நல்லவனை நடுத்தர நிறுத்திடுறீங்க. எவ்வளவு பெரிய கொடுமை அதெல்லாம். ஒரு திரைப்படம் இருக்குது, திரைப்படத்தை பார்க்குறப்ப திரைப்படத்தில் நல்லவன் கடைசியில் ஜெயிச்சிடணும். நல்லவன் என்ன கஷ்டப்பட்டாலும் கிளைமேக்ஸில் படத்தோட இறுதி காட்சியில் அந்த கதாநாயகன் ஜெயிச்சிடணும். அவன் தோத்து போயிட்டான், படத்தை திரும்ப பார்க்க மாட்டீங்க. என்னங்க நல்லவன் தோத்து போயிட்டான், கெட்டவன் ஜெயிச்சுட்டாம்பிங்க. நாடகத்தில் உட்காந்து நாடகத்தை பார்க்குறப்ப நாடகத்துக்கு எதுக்கு உட்காந்து பேசிட்டு இருக்காது, அந்த பொம்பளை என்னங்க இப்படி குணப்படுத்துறா மருமகளை போட்டு, அவனுக்கு ஒரு கேடுகளை வர மாட்டேங்குதுங்கிறது. எல்லாத்துலேயும் ஒரு விளையாட்டு போட்டி நடக்குது, ஐபிஎல் விளையாட்டு போட்டி நடக்குது. அது முக்கியமான நேரத்தில் ஒரு விளையாட்டு வீரன் ரன் அடிக்கல, இவெல்லாம் ஏன் எடுத்தாங்க, இவ்வளவு கோடியில் 5 கொடுத்து இது 7 கொடுத்து ஏன் எடுத்தாங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஆனா வாக்கு செலுத்துறவங்க மட்டும் எப்படி அதெல்லாம் பார்க்காம கண்மூடித்தனமா ரெட்டலைக்கு உதயசனுக்கு ஓட்டா போடுறீங்க. என் பெற்றோர்களை, பாசத்துக்குரிய பெற்றோர்களே, நீங்கள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்ட போட்டீங்க. ஓட்ட போட்டு நாட்டை நாசம் பண்ணிட்டீங்க. ஒரு தலைமுறை பிள்ளைகள் தொண்டை தண்ணி வலி வத்த அடிவர் வடிக்க கத்தணும்.
எங்களை பாருங்க, அரசியல்வாதி தோட்டத்தில் இருக்கோமா? நாங்கள் அரசியல்வாதியா? திமுகவில் அதிமுகவில் அரசியல்வாதி இருப்பாங்கல்ல, அவங்கள போல தோட்டத்தில் இருக்கோமா? இல்லை. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் பேரன் வயசில் உங்கள் மகன் உருவத்தை ஒத்திருக்கிறோம். நாங்கள் படித்த பிள்ளைகள், இந்த மண்ணை மக்களை படித்த பிள்ளைகள். எங்களுக்கு தெரியுது இந்த நாட்டை கெடுத்தது திமுக அதிமுக. எல்லா துன்பத்தினர்களுக்கும் காரணம் ரெட்டலை உதயசூரியன். ரெட்டலைக்கு போட்டு உதயசூரியனுக்கு போட்டு வாழ்க்கையை கெடுத்துட்டாங்கன்னு தெரியுது. இதுலேருந்து தடுத்து மீட்டு காக்கணும்னு ஒரு தலைமுறை எழுந்து வருது. அதுதான் நாம் தமிழர் கட்சி. இந்த ரெட்டலைக்கு போட்டீங்க, அந்த இரட்டை இலை உங்கள் வாழ்க்கையை பசுமையாக மாற்றாது. அந்த உதயசூரியன் உங்கள் வாழ்வில் வெளிச்சத்தை தராது. எல்லாத்தையும் மாற்ற போற, எல்லாத்தையும் சரி செய்ய போற சின்னம் விவசாய சின்னம் தான். நாங்க பேசிட்டோங்கிறதுனால கண்மூடித்தனமாக நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க வேண்டாம். கண்மூடித்தனமாக நீங்கள் யாரையும் ஆதரிக்க வேண்டாம். நாங்க பேச சரியா தப்பா வீட்டில் உட்காந்து பேசுங்க, யோசிச்சு பாருங்க. வீட்டில் படுத்துக்கிட்டு யோசிச்சு பாருங்க. நாங்கள் பேசுறதுல உண்மை இருக்கா, சத்தியம் இருக்கா, நேர்மை இருக்கா, சரியா மக்களுக்காக உண்மை நிற்போங்கிற நம்பிக்கை இருக்கா? எங்களுக்கு ஓட்டு போடுங்க. கண்மூடித்தனமா ஓட்டு போட வேண்டாம். எங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டாலும் சரி, ஓட்டு போடலாம் சரி, இந்த மக்களோட நாங்கள் நிற்போம். இந்த மக்களுக்காக பேசுவோம், போராடுவோம், சிறைக்கு போவோம், பாடுபடுவோம், செத்து கூட போவோம். ஆனா களத்தை விட்டு போக மாட்டோம். ஆனா என்ன, நீங்க வாக்கு போட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கணும். நான் போய் சட்டமன்றத்தில் பேசி இந்த மாதிரி தென்னம்பலத்தில் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி அந்த ஊரில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு பேசி அந்த சிக்கலை தீர்க்க முடியும். இல்லை என்ன தோகரிச்சு நீங்கள் ஐயா புகழேந்திக்கும் ஐயா ஓஎஸ் மணிக்கும் ஓட்டா போட்டிங்கன்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் இங்கேருந்து புலம்புவேன், நீங்கள் அங்கேருந்து புலம்புவீங்க. அவ்வளோதான் முடியும். அப்போ முடிவு உங்கள் கையில். உங்களுக்காக நாங்கள் நிற்கிறோம். எங்களை ஆதரித்து அங்கீகரித்து சட்டமன்றத்தில் அனுப்ப போகிறீங்களா, இல்லை ஐயா ஓஎஸ் மணியா ஐயா புகழேந்தி அனுப்ப போகிறீங்களாங்கிறத உங்கள் முடிவுக்க விட்டுறோம். எங்கள் சின்னம் விவசாய சின்னம். எல்லாரும் இங்கே விவசாய விட்டு பிள்ளைகள் தான். விவசாயி தான் நம்ம சின்னம். ஒரு வாய்ப்பு. பெருந்தலைவர் காமராசர் வந்து 9 ஆண்டு காலம் ஆட்சி கொடுத்தார், நல்லா ஆட்சி கொடுத்தார். காமராசர் வந்து 9 ஆண்டு காலம் தான் ஆண்டார். காமராசரை பற்றி கவியரசு கண்ணதாசன் பேசுகிறப்ப காலத்தின் கடைசி கருணையினர். காலம் ஒரு முறை கடைசியாக கருணை விட்டுருக்குனர். கடைசியாக ஒரு முறை காலம் கருணை விட்டுருக்குனர். அதே போல வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. வரலாற்றோட கடைசி வாய்ப்பு. தமிழர்கள் மீண்டும் எழுவதற்கு, ஆள்வதற்கு, தங்கள் உரிமைகளை மீள பெறுவதற்கு, தமிழ் வாழ்வதற்கு, தமிழன் ஆள்வதற்கு எல்லாத்துக்குமான கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. இந்த களத்தில் 15 ஆண்டுகளா நாம் தமிழர் கட்சி இருக்கு. 15 ஆண்டா. 2010 நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டுச்சு. நாம் தமிழர் கட்சி தொடங்கப்படுறப்ப எனக்கு வயசு 19 வயசு. 34 வயசுல நிற்கிறேன் நான். இந்த 15 ஆண்டுகளம்மா காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு, மீத்தேனு, ஹைட்ரோகார்பன், 8 வழிச்சாலை, உயிர்மின் கோபுரம், ஸ்டெர்லைட்டு, அணுகுல, அணுக்கள் மையம் எல்லாத்துக்குமா மக்களுக்காக போராடி இருக்கோம். மக்களுக்காக போராடி இன்னைக்கு வந்து தேர்தல் களத்தை நிற்கிறோம். உங்களுக்காக உழைப்பதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு வாய்ப்பை தாருங்கள். வேட்பாளராக எடுத்துப்படுகிற நான் எளிய பின்புலம் கொண்டவன் தான். நான் பணக்கார வீட்டு பிள்ளையோ பரம்பரை அரசியல்வாதி வீட்டு பிள்ளையோ இல்லை. ஒரு சாமானியன். 19 வயசுல வந்து கல்லூரியில் படித்து கொண்டிருந்தேன். ஈழ நிலத்தில் ராஜபக்சேவோட கொடுங்கொன்மையால் மக்கள் கொண்டொழிக்கப்பட்டாங்க அப்படின்னு தெரியறப்ப அது தாழ முடியாது, என்ன செய்வதுங்கிற தவிப்போட குற்ற உணர்ச்சியோட இந்த அரசியல் பாதைக்கு தள்ளிவிடப்பட்ட லட்சக்கணக்கான பிள்ளைகளில் நானும் ஒருவன். காலம் இந்த கடமையை கையளித்திருக்கு. எல்லாத்தையும் சரி பண்ணு நினைக்கிறோம். யார் யாரையோ நம்பி வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்த நீங்கள் உங்கள் வயிற்று பிள்ளைகளை ஆதரியுங்கள், அங்கீகரிங்கள். நாங்கள் இறுதி வரை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைப்போம். உங்கள் சின்னம் விவசாயி, உங்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி. ஆதரியுங்கள், அங்கீகரியுங்கள். நன்றி, வணக்கம்.